अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदिगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भान् नाथयामनमध्यमान् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्धा भूतं शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाः भक्ताङ्घ्रिरेणुबरकाल यतीन्द्रवशान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற இந்த விஷயத்தில் சின்ன காஞ்சியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுடைய வைபவம் பார்த்ததுக்கு அப்புறம் பெரிய காஞ்சியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுடைய வைபவங்கள் எல்லாம் காட்டி கொண்டு வரார் நாரத பகவான். அந்த விதத்தில் திரு ஊரகம் திரு கார்வானம் அப்படின்ற ரெண்டு திவ்ய தேசங்களுடைய வைபவத்தை பறக்க தான் அருளி செய்தார். அந்த விஷயத்தை நாம் பார்த்தோம் கடந்த உபன்யாசத்தில். அந்த மழை இல்லாத காலத்தில், அதாவது தேவதைகளெல்லாம் பார்த்து இருக்கிற ஜலாசயங்கள்ல எல்லாம் ஜலத்தை சோஷணம் பண்ணின உடனே, ஜலம் இல்லை அப்படின்னு எல்லாரும் அந்த ஹாஹாகாரம் வந்த உடனே எல்லாரிடத்துலையும் மகாபலி வாமனனை பார்த்து பிரார்த்திக்கிறார். உடனே அந்த மேகம் ஒன்று இருக்கிறது, அதை பிரார்த்திச்சுக்கோ அப்படின்றார். மேகத்தின்னும் அப்படி மழை பொழியறது. அந்த மேகத்தில் ஒரு புருஷன் தெரிகிறான். யார் அது அப்படின்றச்ச அவன்தான் மேகாகாரனான எம்பெருமான். கார்வானம் அப்படின்னு பெயர் கொண்ட, மேகமே வடிவாக கொண்ட எம்பெருமான். அவனை சேவிச்சுக்கோ, அவன் தான் உன்னை ரட்சித்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் பார்த்தோம். அப்போ அந்த காலத்தில் சுற்றி இருந்த ரித்விக்குகள் எல்லாம் ரொம்ப ஸ்லாகிக்கிறா மகாபலியை. உன்னுடைய யாகம் ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கிறது, மழை பெய்ய வச்சுடுத்து, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் ஸ்லாகிக்கிறா. எல்லாரும் ஜீவிக்கிறா. அந்த தீர்த்தங்கள் எல்லாம் சாப்பிட்டு அவள் ஜீவிச்சான்று வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேலே சொல்கிறார், தத்ர யக்னே மகாபுண்யே பக்வன்னே பூரி தட்சிணே சர்வகர்மாணி குர்வந்தி யாஜகா யஜ்ஞசம்சதி பிரவர்கியம் சாஸ்திரதச்சக்ருஹு ததைவோபசதம் த்விஜாஹ அப்படின்னு. அதுக்கு மேலே அந்த எப்போ அந்த தீர்த்த அபாவம் அப்படின்றது அது நீக்கப்பட்டதோ உடனே இந்த யஜ்ஞம் தொடர்ந்து பண்ணப்பட்டது. அந்த தொடர்ந்து அது அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த காலத்தில் பிரவர்கியம் உபசதம் அப்படின்னு இதெல்லாம் அங்கங்கள் மற்றும் உண்டான விஷயங்கள். அந்த அதாவது அஸ்வமேதத்தில் இதெல்லாம் முன்னே பண்ணக்கூடிய விஷயங்கள்னு முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ இந்த பிரவர்கியம் என்ன, உபசதம் இதெல்லாம் தான் பண்ண ஆரம்பித்தார்கள் இந்த அதாவது ரித்விக்குகள். காருடன் சயனஞ்சாப்பி சக்ரு சர்வே த்விஜர்ஷபாக யூபேஷு பசவோபத்தாக சம்ஸ்கிருதாஷ்ட சொலங்கிருதாக அப்படின்னு அந்த காருட சயனம் அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த அஸ்வமேதத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு மேலே அந்த யூபத்தில் பசுவையும் கட்டுட்டு ஸ்ரபயந்தி ஸ்பதான் சர்வான் பிரஜுக்வத்யனலோ சுச்சோ பூயமானேஷு பசுஷு தத்ததுத்திஷ தெய்வத்தம் அப்படின்னு இதை முன்னாடியே பார்த்துருக்குறோம். 21 யூபங்கள் கட்டி நடுவில் பிரதான யூபம், சுற்றி இருக்கிற மற்ற பசுக்கள் அதனுடைய வப்பையெல்லாம் அறுத்து ஹோமம் பண்ணினா, அப்புறம் பிரதானமான பசு அந்த இந்த குதிரை அதனுடைய வப்பையை அறுத்து ஹோமம் பண்ணால், இந்த மாதிரி அந்தந்த மிருகத்தினுடைய அந்தந்த விலங்கினுடைய வப்பையை அறுத்து அந்த தெய்வத்துக்கு ஹோமம் பண்ணுறச்சே யஜமான சமுத்ஸ்ருஜ்ய சர்வான் தேவகணாமகே நிவேதயத் ஹரேரேவ சர்வாச்சைவாஹுதீர்பலிஹி ததர்ப்பிதம் ஹவிஸ் சர்வம் பக்திபூதந்து வாமனஹ
ஸ்வயமேவாக்னி மத்தியஸ்தோ ஜக்ராஹ ததாமுதா அப்படின்னு இதெல்லாவற்றையும் அவர்கள் அந்த வப்பையை ஹோமம் பண்ணுற காலத்தில் பலி மகாபலி உட்காந்து பக்தியோட இது இத்தனையும் விஷ்ணுவுக்கு இது இத்தனையும் பெருமாளுக்கு அப்படின்னு அதை அர்ப்பணம் பண்ணே இருந்தா அவருடைய பக்திக்கு மெச்சின அந்த பெருமாள் அந்த அக்னிக்கு நடுவில் நின்று தான் அந்த ஆகுதிகள் எல்லாம் தானே ஸ்வீகாரம் பண்ணினான். ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீகாரம் பண்ணினான். ஷாமித்ரேது ததசர்வே விஷஸ்ய துரகோத்தமம் வபாம் சங்கிருஹ்ய விதிவத்து சம்யக் சம்ஸ்கிருத்திய மந்திரத்தா அப்படின்னு இந்த மத்துமுண்டான பசுக்களுடைய வப்பையெல்லாம் இந்த மாதிரி ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் பிரதான விலங்கா இருக்கக்கூடிய அந்த குதிரை அதனுடைய வப்பையை அறுத்துட்டு ஜுஹவான் சக்கரரே வக்னௌ வபாம் தாம் பரமர்ஷிகா தாமபாம் விஷ்ணவைத்தி யஜமானோ பலிஸ்ததா இதெல்லாம் எம்பெருமானுக்கு விஷ்ணுவுக்கு அப்படின்னு மகாபலி கொடுத்தான். தஸ்மை நிவேதயாமாச தேவாய பரமாத்மனே ததோஹயஸ்ய சாங்கானி ஹுத்வா சர்வாணி சாஸ்திரவது அந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறபடிக்கு அந்தந்த அங்கங்கள் எல்லாம் எடுத்து ஹோமம் பண்ணினான். ததோ ஹயஸ்ய சாங்கானி ஹுத்வா சர்வாணி சாஸ்திரவது ரித்விக்யோ தட்சிணாம் பிராதாத் ரத்னானி ச வசூனி ச பிராமணேபியச்ச சர்வேபியா ததோ பகு தனம் நிருப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அந்த ஹோமம் பூர்ணாகுத்தி ஆச்சரிய உடனே அதுக்கு முடிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணுமோ அந்த யாகத்தை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தட்சிணைகள் எல்லாம் கொடுத்து பிராமணர்களுக்கு தட்சிணைகள் எல்லாம் கொடுத்து நிறைய தனங்கள் எல்லாம் கொடுத்து அதை முடித்தார். தத சமாப்பியதம் யஜ்ஞம் கிருத்வாவபிருதம் அஜ்ஜனம் சமாப்பிய தீக்ஷா நியமம் வவந்தேவா வாமனம் பலிகி இதெல்லாம் பண்ணி அவபிருத்த ஸ்நானத்தையும் பண்ணி அந்த யக்ஞ தீட்சையை முடித்து கொண்டான் மகாபலி. அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வாமனன் பக்கத்தில் இருந்தார்கள் அந்த வாமனன் கிட்ட போய் சேவித்து நின்றார். சமாப்பிய தீக்ஷா நியமம் வந்தே வாமனம் பலிஹி தம் வந்தமானம் உத்தீக்ஷியா பிராப்தயக்ன பலம் பலிம் வாமன பரையா பிரீத்தியா ஸ்மயமானோ பிரவீரிதம். அந்த மாதிரி மகாபலி வந்து நின்ன உடனே வாமன பெருமாளுக்கு பகு ஆனந்தம். மகாபலியை நான் சொன்னபடிக்கே இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ஒரு குறை இல்லாமல் பண்ணியிருக்கேன், எனக்கு பூர்த்தியாக சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். தானவேந்திர மகாபாக தானவேந்திர மகாபாக தன்யோசித்வம் ந சம்சய யன்மாம் இஹாஸ்வமேதேன சம்யக் இஷ்ட்வாபியநந்தய. மகாபலியே நீ தன்யனாயிருக்க, ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரியே யாகத்தை பண்ணி உன்னுடைய காரியத்தை பூர்த்தி பண்ணி எனக்கு பிரீத்தி உண்டாக்கினியே, ரொம்ப சந்தோஷம். தஸ்மாத் தேகம் கரிஷ்யாமி சர்வான் காமான் மனோகதான் மம திரைவிக்ரமம் ரூபம் யத்வயா திரஷ்டுமீப்சிதம் தத் பஷ்யத்து பவானத்ய சம்யக் சம்ஹிருஷ்ட சேதசா. அப்போ நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேன் நீ பண்ணத்தனால அப்படின்றச்சே நீ கேட்டதை நான் கொடுத்துட்றேன். இப்போ வரத்தை நீ என்ன கேட்ட? என்னோட திரிவிக்ரம ரூபத்தை கேட்டேன். அந்த திரிவிக்ரம ரூபமாக இருக்கணும், ஆனால் எனக்கு பயம் உண்டாகக்கூடாது, இப்படி தானே கேட்டேன். இதோ பார் என்னுடைய அந்த திரிவிக்ரம ரூபத்தை பார் அப்படின்னு பெருமாள் காட்டுறார். இத்யுக்தவதி தேவேஷே வாமனே தட்சணான் நிருப சஹசிராதித்ய சங்காஷ ததிருஷே ஜோதிரம்பரே தஸ்மின் ஜோதிஷி ராஜேந்திர பிராதுராசீன் மகோன்னதம் விமானம் புஷ்பகம் நாம திவ்ய புஷ்ப சுகந்தவத். இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கா வாமன பெருமாள், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கா. இதோ பார் என்னுடைய திரிவிக்ரமாவதாரன்றார். ஆகாசத்தை சொல்லிட்டே இருக்க, பின்னாடி ஆகாசம் அவ்வளோ பொழிச்சு நடுறது, அவ்வளோ பொழின்னு அந்த வெளிச்சம் வருது. என்ன எல்லாரும் தலை தூக்கி அங்கே பார்த்தா அங்கே ஒரு திவ்யமான விமானத்தோட தோன்றுகிறார் பெருமாள். அந்த விமானத்துக்கு பேர் புஷ்பக விமானம் அப்படின்னு பேர். அந்த விஷயத்தை சொல்கிறாருங்க. விமானம் புஷ்பகம் நாம திவ்ய புஷ்ப சுகந்தவத் தஸ்மின் ஆவிரபூத் தேவ ஹரிஸ்திரைவிக்ரமாக்கிருதி திஷ்டன் ஏகேன பாதேன வசுதாம் ஆக்ரமன்னிவ த்விதீயேன உத்ருதேன ஊர்த்வம் பாதாத்யாம் ஆக்ரமன்னிவ. இந்த மாதிரி அந்த புஷ்பக விமானத்துக்கு நடுவில் பெருமாள் ஆவிர்பவிச்சா. அந்த ஆவிர்பவிச்ச திரிவிக்ரமாவதாரத்தோடையே அங்கே நின்னான் எம்பெருமான். அந்த திரிவிக்ரமாவதாரத்தில் எப்படி நின்னான்னா, ஒரு காலாலே நிலத்தை ஊன்னி நின்னார், ஒரு காலாலே ஆகாசத்தெல்லாம் தொட்டு நின்னார். அந்த மாதிரி நின்னார். பிரசாரிய பாஹு விபுலவ் சம்யக் உத்தர தட்சிணோ அப்படின்னு இந்த தன்னுடைய ரெண்டு கைகள், அந்த ரெண்டு கைகளையும் உத்தரத்துக்கு அதாவது வடக்கு தெற்கு பார்த்து இப்படி நீட்டி நின்னான் எம்பெருமான். இன்றைக்கும் இதே மாதிரியே செய்யலாம். பெருமாள் ரெண்டு கை அப்படி பக்கத்தில் நீட்டிருப்பார், கால் ஒன்று அப்படி நீட்டிருப்பார், கால் ஒன்று அழுத்தி நிற்பார். இந்த விஷயத்தை சேவிச்சுக்கலாம். பிரசாரிய பாஹு விபலோ சம்யக் உத்தர தட்சிணோ பீதாம்பர தரஸ்ரக்வி வனமாலா விபூஷிதா கிரீட கேயூரதரः ஸ்புரன் மகரகுண்டலः ஸ்ரீவத்ச கௌஸ்துபதரः நீல நீரத சன்னிபः. கருத்த மேகத்தை போல அந்த திருமேனிக்கு
பரபாக சோபையை கூட்டக்கூடிய இந்த பீதாம்பரங்கள் என்ன, அது மேலே இருக்கிற ஹார நூபுரங்கள் என்ன, கிரீட்டாதி நூபுரந்தமான திவ்ய ஆபரணங்கள் என்ன, திவ்ய ஆயுதங்கள் என்ன, வனமாலை என்ன, எல்லாத்தையும் சாத்திண்டு ஒரு திவ்யமான ரூபத்தோட இங்கே நின்னார் எம்பெருமான். விமானே ததிருஷே திஷ்டன்னு தியாங்கான் சைவாக்கிரமன்னிவா ததா தேவர்ஷி கந்தர்வாக சித்த வித்யாதரோரகாக. அந்த காலத்தில் ரெண்டு அடியால ஒரு அடியால கீழ் இருக்கிற லோகங்கள், ஒரு அடியால மேலே இருக்கிற லோகங்கள் எல்லாத்தையும் அளந்து மூன்றாவது எங்கேன்னு கேட்டு நிற்கிற மாதிரி எம்பெருமான் நின்னா இந்த திவ்யமான சேவையை சித்தர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள் எல்லாரும் சேவித்து கொண்டார்கள். ஒரு மகாபலிய பொருட்டு சாதித்த சேவையை எல்லாரும் சேவிச்சுட்டா. அதிருஷ்டபூர்வம் அஸ்மாபிஹி இது சம்ஹிருஷ்ட மானசாக சிருஜந்த புஷ்பவர்ஷாணி துஷ்டுவோர் விவிதைஸ்தவைஹி. இந்த மாதிரி ஒரு திவ்யமான ரூபத்தை இதுவரைக்கும் சேவிச்சதே இல்லையே. அன்னைக்கு திரிவிக்ரமாவதாரம் எடுக்கிறச்சே நமக்கு தெரியல, இன்னைக்கு தான் நமக்கு தெரியாது. ஆழ்வார் இதே திரிவிக்ரமாவதாரத்தை பாடுறச்சே ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றார். நின்னதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்னு வெக்கணை கிடந்தது எண்ணில்லாத முன்னெல்லாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்றார் ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் சொல்ற ஒரு பாசுரம். நின்னதெந்தை ஊரகத்து, அந்த ஊரகத்துல பெருமாள் அப்படி நெடுநெடு நிற்கிறாரே, திரிவிக்ரமாவன நிற்கிறாரே, அன்னைக்கு திரிவிக்ரமா வந்து நின்ன. இருந்ததெந்தை பாடகத்து, பாண்டவதூத்தனா அந்த பாடகத்துல திருப்பாடகம்ன்ற திவ்யதேசத்துல அமர்ந்திருக்கிறேன். அன்னு வெக்கணை கிடந்தது வேகா சேத்துவா யதோக்தகாரியா பெருமாள் சயனித்திருக்கிறார் இங்க பக்கத்துல. இந்த மாதிரி இந்த திவ்யதேசங்கள் எல்லாம் வந்து நின்னைய எம்பெருமானே அந்தந்த விபவாவதாரங்கள்லையோ நீ அந்த அவதாரங்களோட இந்த திவ்யதேசத்துல வந்து சயனிக்கிறன்னிக்கோ அன்னைக்கு என்னைக்கும் நான் உன்னை வந்து சேவிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அன்னு நான் பிறந்திலேன், அன்னைக்கு நான் பிறக்கவே இல்லைன்றார். இல்லையா சுவாமி, ஆத்மா நித்தியமாச்சு, அது எப்போதும் பெருந்துட்டே இருக்கணுமே, இதோ பிறக்கலைன்றா ஞானத்தோட இல்லை அப்படின்றார். ஞான ஜென்மா அப்படின்னு பார்த்து அன்னைக்கு அஜ்ஞானம், அன்னைக்கு தெரியல. இன்னைக்கு நான் பிறந்த பின் மறந்திலேன். ஒரு தடவை உன்னை தெரிஞ்சுட்டேனோ இல்லையோ இனிமே மறக்கவே மாட்டேன், உனக்கும் எனக்கு உண்டான சம்பந்தத்தை மறக்கவே மாட்டேன். என்ன தெரிஞ்சுட்டேன்னு கேட்டார் பெருமாள். நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. நீ எதுக்காக இந்த திவ்யதேசங்களுக்கு எல்லாம் வந்து நிற்கிற, அமர்ற, எப்படி எதுக்காக சயனிக்கிறன்னா எல்லாமே என்னுடைய நெஞ்சில வந்து நிற்கிறதுக்காக. அப்போ நீ நின்னது ஊரகம், அமர்ந்தது பாடகம், சயனித்தது இங்க திருவெக்கா கிடையாது. நின்னதும் என் மனசுக்குள்ள, இருந்ததோ என் மனசுக்குள்ள, சயனித்ததோ என் மனசுக்குள்ள, எல்லாமே என் மனசுக்கு வந்து சேரத்துக்காகவே இத்தனை காரியம் பண்ணியிருக்கையே, இதை தெரிஞ்சுட்டேன்ட்டான் ஆழ்வார். அன்னு நான் பிறந்திலேன்றாரே அதே விஷயத்தை இங்க எல்லாரும் கேட்கறான். எம்பெருமானே அன்னைக்கு முன்னாடி ஒரு திரிவிக்ரமாவதாரம் பண்ணனிக்கு நீ தான் இந்த அவதாரம் பண்ணியிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அந்த அவதாரத்தை சேவிக்கணும் மகாபலி கேட்டாரோ இல்லையோ, அதுக்கு சேவை சாதிக்கிறது இல்லையோ, இன்னைக்கு இந்த அவதாரம் என்னமா சேவை சாதிக்கிறது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. அதிருஷ்டபூர்வம் அஸ்மாபிஹி இது சம்ஹிஷ்டமானசாக சிருஜந்த புஷ்பவர்ஷாணி துஷ்டுவோர் விவிதைஸ்தவைஹி பலிர் வைரோச்சனிஷ்சாபி திருஷ்ட்வா தேவம் திரிவிக்ரமம் தீரே வாமனதீர்த்தஸ்ய பश्चिमे பரமாத்புதே விமானே புஷ்பகே திவ்யே திஷ்டந்தம் அச்சலோபமம். இந்த மாதிரி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறச்சே புஷ்பவிருஷ்டிகள் எல்லாம் உண்டாச்சு. எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அந்த விரோச்சனுடைய பிள்ளையான மகாபலி கூட பக்கத்துலேயே அந்த எம்பெருமானை சேவிச்சுண்டே பக்கத்தில் நின்னார். நிற்கிற காலத்தில் அந்த பெருமாள் எங்கே நின்னார் அப்படின்னாக்கா வாமன தீர்த்தத்துக்கு பশ্চিமத்தில் நின்னார் அப்படின்னு காட்டுறார். வாமன தீர்த்தம்னா அன்றைக்கே ஒரு தடவை சொன்னேன், இந்த மகாபலி யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறச்சே ஒரு குளத்தை வெட்டி அந்த குளத்தினா தீர்த்தத்தை எடுத்துட்டான்னு சொன்னேன். அதுக்கு தான் வாமன தீர்த்தம் கோவிலு பின்னாண்டே இருக்கிறது. அந்த வாமன தீர்த்த பश्चिमे பரமாத்புதே விமானே புஷ்பகே திவ்யா. அந்த வாமன தீர்த்தத்துக்கு பশ্চিம திக்பாகத்தில் ஒரு திவ்யமான புஷ்பகம் அப்படின்ற விமானத்துக்கு அந்த விமானத்துடைய சாயையில எம்பெருமான் நின்னான், மலையை போல நின்னான். பশ্চিமாத் முகம் சாந்தம் பிரணம்யா புரதஸ்திதம். மேற்கே திருமுக மண்டலமா தான் அங்கே நின்னா. அதாவது அந்த எம்பெருமான் அங்கே நின்னத்தை பார்த்து அந்த பக்கத்தில் அந்த மகாபலி இருக்கிறானே அவன் கையை கூப்பி நிற்கிறான். அந்த மாதிரி நின்ன அந்த மகாபலியை பார்த்து பத்தாஞ்சலி புட்டோ ராஜா துஷ்டாவா பரையாமுதா அப்படின்னு தான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். பிரசீத தேவதேவேஷா பிரசீத புருஷோத்தமா வாமனானந்த விஸ்வேஷா பிரசீத கருணாகரா திரிவிக்ரமத்ரிலோகேஷா திரிகுணாதீத சாஸ்வதா துவாம் பிரபன்னோஸ்மியஹம் விஷ்ணோ பாஹிமாம் பாவசாகராத். எம்பெருமானே நீந்தான், அதாவது இந்த தேவதேவேஷன் பிரசீத புருஷோத்தமா, அதாவது நீ தான் என்னை ரட்சிக்கணும், நீ தான் தேவதேவேஷன் புரிஞ்சுட்டேன், நீ தான் புருஷோத்தமன்னு தெரிஞ்சுட்டேன். வாமனானந்த விஸ்வேஷ பிரசீத கருணாகரா, கருணையை வடிவெடுத்தவனான நீ தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். நீ தான் என்னை ரட்சிக்கணும்.
திரிவிக்ரம திரிலோகேஷா திரிகுணாதீத சாஸ்வதா, எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன், எப்பொழுதுமே நிரந்தரமா இருக்கக்கூடியவன், திரிவிக்ரம அவதாரத்தை எடுத்துட்டவன், 3 லோகங்களுக்கும் ஈசனா இருக்கிறவன், உன்னை நான் சரணமடைந்தேன். துவாம் பிரபந்தோஸ்மியகம் விஷ்ணு பாஹிமாம் பவசாகராத், ஆனபடியால உன்னை சரணமடைந்தேன், இந்த பவசாகரத்தின் இந்த சம்சாரத்தின தூக்கி விடு. தவரூபமிதம் திரஷ்டும் சிராத் சம் பிரார்த்திதம் மயா, உன்னுடைய இந்த ரூபத்தை பார்க்கணும்னு பகுகாலமா நான் இதை பிரார்த்திச்சிருந்தேன். அதிருஷ்டபூர்வா கிருதார்த்தோஸ்மி அத்ய திருஷ்டுவா கிருதார்த்தோஸ்மி ரூபம் தவ மகாத்புதம். நிறைய நாளை நான் காத்திருந்தேன் இந்த ரூபத்தை திரும்பி பார்க்கணும் சேவிக்கணும்னுட்டு. இன்னைக்கு அது நிறைவேறித்து. இன்னைக்கு தான் என்னுடைய ஜன்மம் சாஃபல்யத்தை அடைஞ்சது. இது ஸ்துவந்தம் உத்வீக்ஷ பலிம் பார்ஸ்வகதோ ஹரிஹி வாமன பிரஹசன் வாக்கியம் உவாச்ச சுரபுங்கவம். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி அவன் பக்கத்தில் போய் நின்று அந்த மகாபலியை பார்த்து எம்பெருமான் அந்த மகாபலியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். பாதத்ரயமிதா பூமிஹி மஹ்யம் தத்தா புராத்வயா ராஜன் திரைவிக்ரமஸ்யாஸ்ய மம ரூபஸ்ய பாதையோகோ. மகாபலியே, ராஜாவே, அன்னைக்கு நீ முன்னொரு காலத்தில் யாகம் பண்ணுற காலத்தில் நான் வாமனா வந்தேன் இல்லையோ, அன்னைக்கு 3 அடி மண்ணு நீ எனக்கு தானமாக கொடுத்த. அன்றைக்கி அந்த யஜ்னத்தில் நீ 3 அடி கொடுத்து துவயோரேவ நான் பரியாப்தே தியாவா பூமி பபூபுது அப்படின்னு என்னுடைய 2 அடிக்கு அது போறலை. மொத்தம் இருக்கிற எல்லா லோகங்களும் சேர்த்து என்னுடைய 2 அடி போறலை. ஆனப்படியால் 2 அடியால் முடிச்சு விட்டேன். 3வது அடி எங்கே வைக்கணும், இல்லாத இடத்துல எங்கே வைக்கணும்னு கேட்டார் பெருமாள். அதை கேட்குறாரு. ஏகபாத மிதாமஹ்யம் தாத்தவ்யா கில பூஸ்துவயா. இன்னும் அது ஒரு ருணம் இருக்குது உன் மேலே, அது ஒன்று பாக்கி இருக்குது அப்படின்றான். நான் நீ 3 அடி கேட்டேன், 2 அடி கொடுத்தேன், இன்னும் 1 அடி பாக்கி இருக்கேன், அது இப்போ கொடு, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் பெருமாள். அதை கேட்குறார். தாமத்ய தேஹி ராஜேந்திர பூர்வதத்தான் தராம் மமா. முன்னாடி நீ வாக்கு கொடுத்தியே, அந்த வாக்கில் 3வது அடியான இந்த நிலத்தை எனக்கு இப்போ கொடு அப்படின்னு கேட்ட உடனே ஏவ முக்தஸ்து தேவேன பலிர் வாக்கியமுவாச்சா. இந்த மாதிரி பெருமாள் கேட்ட உடனே பலி சிரிப்பு வந்துடுச்சு, மகாபலி சிரிப்பு வந்துடுச்சு. இது ஒரு வஞ்சனையாக கேட்கறது தானே, உனக்கே தெரியாத விஷயம் இல்லை, இருந்தும் வேணும் தானே கேட்குறது. எல்லாமே நீயே ஆக்கிரமிச்சாச்சு, அப்புறம் பாக்கின்னு எங்கே இருக்குது, இருந்தானா கொடுக்கறதுக்கு அப்படின்ற மகாபலி ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். சர்வம் துவயைவ சாக்ராந்தம் ஜெகத் ஹி சச்சராச்சரம் குத்ராபி நாவகாசோஸ்தி தாத்தும் தே மச்சிரோ வினா. இல்லை, எல்லா லோகங்களும் நீ முன்னாடியே ஆக்கிரமிச்சாச்சு, பாக்கின்னு இத்தனை ஒரு இம்மி இடைவெளி கிடையாது நான் உனக்கு கொடுக்கறதுக்கு, ஒரு சின்ன இடைவெளியும் கிடையாது உனக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறது, ஒன்று உண்டுன்னார் மகாபலி. என்னன்னா, இத்தனை ஜெகத்தெல்லாம் ஆக்கிரமிச்ச, ஆனால் என்னுடைய புத்தியில் ஏறலை பார்த்தியா, அப்போ இந்த இடத்துல தான் நீ இல்லாமல் இருக்கிற இடம், இதோ வா என் தலையில் வை உன் கால் அப்படின்ட்டு. நீ இல்லாத இடம் எதுன்னா என்னுடைய புத்தி தானே, ஆனபடியாலே என் தலையில நீ கால் வச்சுடு, அங்கேயும் நீ ஆக்கிரமிச்சுடுன்னா என்னமா பிரார்த்திக்கிறார். குத்ராபி நாவகாசோஸ்தி தாத்தும் தே மச்சிரோவினா தஸ்மா நிக்ஷிப தேவேஷ त्वत्पादं मस्तके मम इत्युक्त्वा तस्य पादाब्ज स्पर्श संतोष लालसः पादमूले हरेस्तस्य बभूवानंद मस्तकः. இந்த மாதிரி பிரார்த்திச்சு இப்போவே உன்னுடைய திருவடியை என் தலையில சாத்தணும் அப்படின்னு ஓடி போய் அவனுடைய திருவடியில் உட்கார்ந்துட்டார் மகாபலி. இப்போவே சாத்து அப்படின்னு. பாதமூலே ஹரேஸ்தஸ்ய பபூவானம்ன மஸ்தகः ததஸ்திரிவிக்ரமோ வீக்ஷ்ய ஸ்வபாத நதமஸ்தகம் பலிம் சம்ஹர்ஷயன் ராஜன் இதமாக வச்சஸ்ததா. இந்த மாதிரி தன்னுடைய திருவடியில் உட்கார்ந்த அந்த மகாபலியை பார்த்த உடனே வாமன திரிவிக்ரமாவத பெருமாளுக்கு அவ்வளோ ஆனந்தம். இப்படி ஒரு பக்தியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல போறார். அந்த பலியை சந்தோஷம் படுத்திட்டு ஒரு வார்த்தை சொல்றார். சுப்ரசன்னோஸ்மியஹம் ராஜன் பலே த்வத்தான வைபவாத் துஷ்டானேன யக்ஞேனா கிந்தே பூயக் கரோம்யஹம். உன்னுடைய இந்த பக்தியை பார்த்து, உன்னுடைய இந்த மனசை பார்த்து எனக்கு பரம சந்தோஷமா இருக்கிறது மகாபலியே. எனக்கு இனிமே ஒன்றும் வேண்டாம். நான் இங்கே, அதாவது தான வைபவாத்து, நீ இந்த தானம் பண்ணணும் அப்படின்ற உன்னுடைய மனசு இருக்கிறத, நான் விஷ்ணு வந்திருக்கேன், நான் கேட்குறேன்று தெரிஞ்சும் எனக்கு எல்லாம் தானம் பண்ணேன். அப்படியும் 3வது அடி இல்லாத இடத்த கேட்குறச்சியும் என்னுடைய தலையில வை இப்படியும் ஒரு தானம் பண்ணியேன். இதனால எனக்கு பரம சந்தோஷம் உண்டா இருக்கிறது. ஆனபடியாலே துஷ்டானேன யக்ஞேன கிந்தே பூயக்கரோம்யகம். உன்னுடைய யக்ஞத்தாலே பரம சந்தோஷமா இருக்கிறது. இனிமே உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு கேட்ட உடனே
மகாபலி கேட்கிறார். இதி தேவச தத்வாக்கியம் ஸ்ருத்வா பலி ருவாச்சः ஏதத் த்ரைவிக்ரமம் ரூபம் பவதா தரிசிதம் மம அனேனைவ ஹி ரூபேண காஞ்சியாம் யஜ்ஞாலயே மம சர்வலோக ஹிதார்த்தாய மம சாப்ரிய காம்யயா ஆப்ரம்ம சம்ப்ளவன் தேவ பவான் அத்ரைவ திஷ்டது. எனக்கு காட்சி அளித்த இந்த திரிவிக்ரம அவதாரத்தோட எம்பெருமானே, இனிமேல் இந்த ஜகத்தில் பிரளயத்தை அடையிற வரைக்கும் நீ இப்படியே இந்த ரூபத்தோட இங்கேயே நிற்கணும். எத்தனை பேர் வந்தாலும் அவர்களெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இங்கேயே இருந்து கடாட்சிக்க வேணும் அப்படின்னு கேட்குறார். ஏஷமே பரமக்காமஹா ததனுஜாதும் அர்ஹசி, இதுதான் என்னுடைய ஆசை, இதை நீர் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே மாஞ்ச பிரேஷயத பாத்தாளம் கிருத்வா த்வத் பாதபீடிதம் இதி தஸ்ய வசஸ்ருத்வா தமுவாச்ச திரிவிக்ரமஹா. இது ஒன்று, அதாவது திரிவிக்ரம ரூபத்தோட நீ இங்கே நிற்கணுன்றது ஒன்று. இன்னொன்று, உன்னுடைய திருவடி என் தலையில் வச்சு என்னை பாத்தாள தள்ளுடு. அந்த இடத்துல உன்னுடைய திருவடி என் தலையை விட்டு நீங்க கூடாது, எப்போவுமே உன்னுடைய திருவடி என் சிரஸில் இருக்கட்டும். அந்த ரக்ஷையில் நான் இருந்து பாத்தாளத்தில் இருந்துக்கிறேன், உன்னை திருவாராதனம் பண்ணி நான் அங்கே இருந்துக்கிறேன், நீ இங்கே இருந்து எல்லாருக்கும் சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சொல்கிறார், அகம் அத்தைவ வத்ஸ்யாமி பலே த்வத்ஹித காம்யயா தவ தவ யஜ்ஞாலயே காஞ்சியாம் சர்வேஷாம் இஷ்டதோன்றுனாம். ரொம்ப சந்தோஷம் மகாபலியே, உம்முடைய இந்த யஜ்ஞசாலையிலேயே நான் இனிமேல் இங்கே இருக்க போகிறேன், இந்த புஷ்பக விமானத்திலேயே நான் இங்கே இருக்க போகிறேன், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண போகிறேன். ஏமான் திரிவிக்ரமம் காஞ்சியாம் பஷ்யந்தி மனுஜா புவி தே லபந்தே பராம்பூதிம் ஆயுர் ஆரோக்கியம் ஏவச்சா. யார் என்ன இந்த திரிவிக்ரம அவதாரத்தோட இந்த இடத்துல பார்க்கிறாளோ, அந்த உலகளந்த பெருமாள், அந்த உலகளந்தான சேவிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம், அதாவது தேலபந்தே பராம்பூத்திம் ஆயுர் ஆரோக்கியம் ஏவச்சான்னு எத்தனை ஐஸ்வர்யங்கள் உண்டோ அதெல்லாம் கிடைக்கும், ஆயஸ்ஸு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், எல்லாமே அவர்களுக்கு உண்டாகும். இத்யுக்த்வா தேவதேவேஷஸ்வ பாதம் தஸ்ய மூர்தனி நிக்ஷிப்ய பிரேஷயாமாச பாத்தாளம் பலி மஞ்சசா அப்படின்னு இதெல்லாம் சொல்லி எம்பெருமான் உடனே தன்னுடைய திருவடியை எடுத்து அவனுடைய சிரஸில் சாத்தி பாத்தாளத்துக்கு தள்ளுட்டான். விஷ்ணு பாத தலாக்கிராந்த மஸ்தகோ சுரபுங்கவ க்ஷணாத்து பிரவிஷ்ய பாத்தாளம் பிரமமோத சபாந்தவ. ஒரு க்ஷணத்தில் பாத்தாளத்துக்கு போன அந்த திருவிக்ரம பெருமானுடைய திருவடியோட பாத்தாளத்துக்கு போன அந்த மகாபலி தன்னுடைய பாந்தவர்களோட, அங்கே பந்துக்கள் எல்லாம் அங்கே தானே இருக்கா, பாத்தாளத்தில் தானே இருக்கா, அப்போ அந்த பாத்தாளத்தில் அவர்களோட சேர்ந்து சந்தோஷத்தோடு அவன் அங்கே கழித்தான். திரிவிக்ரமபி ராஜேந்திர பலேர் யக்ஞசபாதலே சகித சேஷரூபேண மேகரூபேண விஷ்ணுனா தத்ரைவ காஞ்சியாம் அவசத்தே சர்வசித்தி பிரதோன்றுனாம். எம்பெருமானும் திரிவிக்ரம ரூபத்தோட அந்த சேஷாக்கிருதி பக்கத்தில் ஊரகத்தான், மேகாக்கிருதி ஒரு பக்கத்தில் கார்வானத்தான், ஒரு பக்கத்தில் இந்த அதாவது சகித சேஷரூபேண மேகரூபேண விஷ்ணுனா தத்ரைவ காஞ்சியாம் அவசத்து. அப்போ இந்த மாதிரி அந்த திவ்ய தேசத்து பெருமாள்களோட இவனும் அங்கேயே நின்னான் அப்படின்னு காட்டுறது. காஞ்சியாம் அவசத்து சர்வசித்தி பிரதோன்றாம். வாமனோபி நிருணாம் தாத்தும் சர்வான் காமான் அபீப்சிதான் யஜ்ஞகுண்டஸ்ய சாக்னேயே பிலத்வாரஸ்ய தட்சிணே பிராமுகோ யஜ்ஞசாலாயாம் ஆசீத் சர்வேஷ்டதோன்றாம். வாமனனும் அங்கேயே நின்னான். எங்கே நின்னான்னா அந்த யஜ்ஞ பூமி இருக்கிறது, யஜ்ஞசாலை இருக்கிறது, அதுக்கு ஆக்னேய பாகத்தில் அங்கேயே ஒரு பிலத்வாரம், அந்த பிலத்வாரத்துடைய தட்சிணத்தில் கிழக்கு திருமுக மண்டலமாக தான் அங்கே நின்னான். யஜ்ஞசாலாயாம் ஆசீத் சர்வேஷ்டதோனுடாம் பாதாளச பிலத்வாரம் வாமனாதிஷ்டிதம் நிருபா சர்வகாமப்பிரதம் நிருணாம் ஸ்மரணாத்து புண்ணியதம் யதா. அந்த வாமனன் நிற்கிற அந்த பிலத்வாரம் இருக்கிறதே அது ஒரு சின்ன கோஷ்டகம். அந்த கோஷ்டகத்தில் வாமனன் போய் நின்னான். அது பாத்தாளத்துக்கு பிலத்வாரமாக இருந்தது, அங்கே போய் நின்னான் வாமனன். அதை ரட்சித்து கொண்டு நின்னான். சர்வகாமப்பிரதோன்றாம் ஸ்மரணாத்து புண்ணியதம் யதா காமகோஷ்டம் இதிக்யாத்தம் அத்தஸ்தத் வாமனப்பிரியம். எப்போ வந்தவர்களுடைய காமங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குற அந்த எம்பெருமான் அங்கே நிற்கிறானோ அப்போ அந்த கோஷ்டகத்துக்கு காம கோஷ்டம் அப்படின்னு பேராச்சுது. அந்த காமகோஷ்டம் தான் இன்னைக்கு காமகோட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த காமகோஷ்டம் அங்கே ஒரு வாமனன் நிற்கிறான், பூர்வாபிமுகமாக நிற்கிறான் அப்படின்னு காட்டுறது காமகோஷ்டத்தை காட்டுறது. சர்வபாபஹரம் ஸ்தானம் தர்சனாத் சர்வசித்திதம் காமகோஷ்டே சகிருத் காஞ்சியாம் யஃப் பஷ்யேத் வாமனம் நரஹ சர்வான் சகாமான் சம்பிராப்யா மோக்ஷம் அந்தே விரஜேத் த்ருவம் அப்படின்னு இந்த வாமனனை ஒரு தடவை யார் சேவிக்கிறாளோ போய் அவர்களுக்கு வேண்டிய பலங்கள் எல்லாம் கிடைக்கும், கடைசியில் மோட்சமே கிடைக்கும். அந்த அந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு காட்டுறா. திரிவிக்ரமம் ச யஃப் பஷ்யேத் சபூயான் மோக்ஷ பாங் நரஹ. அந்த திரிவிக்ரமனை யார் சேவிக்கிறாளோ, உலகளந்த பெருமாளை யார் சேவிக்கிறாளோ மோட்சத்துக்கு அவர்கள் ஆளாகிறா அப்படின்னு காட்டி. ஏவம் சகாஞ்சியாம் பலிரஸ்வமேதம் சகார பக்தியான் வாமனாக்னயா திரைவிக்ரமம் சாப்பி ததர்ஷரூபம் மேகாக்கிருதிம் சேஷ தனுஞ்ச விஷ்ணு.
அப்படின்னு இந்த மாதிரி காஞ்சியில் வந்து மகாபலி யஜ்ஞம் பண்ண விதானம் என்ன, அந்த மகாபலிக்கு திரிவிக்ரம பெருமாள், வாமன பெருமாள், அதே மாதிரி சேஷாக்கிருதி மேகாக்கிருதியா இந்த எம்பெருமான்கள் எப்படி சேவை சாதித்தார்கள் அப்படின்றது இந்த சரித்திரமாக இருக்கிறதுன்றதோட 20வது அத்தியாயம் முடிவடைகிறது. இது மேல் 21வது அத்தியாயத்தில் பவளவண்ணன் பச்சைவண்ணன் அவெல்லாம் எப்படி வந்தா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. அது என்னன்றது அடுத்த உபன்யாசத்தில் பார்க்க பிராப்தம். சிவத்தே ராமானுஜாய நமः.